எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது தஞ்சாவூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில்? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றது இங்கே ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ட் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கெல்லாம் திராவிட இயக்கம் பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இடம். 62 கலைஞர் தஞ்சாவூர்லேருந்து தான் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போகிறார். ஸோ இந்த பகுதியில் டெல்டாலெலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுக. நம்ம திருவாரூர் ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே வந்து என்னன்னா திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் பெருசாக இருக்காது. ஸோ அதிமுக திமுக தான் ஃபைட் தான் அங்கே மெயின். அதை போல்ரைஸ்டாக இருக்கும். இந்த மாவட்டத்தில் பார்த்தோன்னா மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கு. திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், அப்புறம் பிராவரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு. ஸோ இந்த 8 தொகுதியில் இருக்கு. இப்போ நம்ம திருவிடைமருதூர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருவிடைமருதூரை பொறுத்தவரை இங்கே வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. அங்கே ஃபர்ஸ்ட் திமுகவை சேர்ந்த எஸ் ராமலிங்கம்ன்றவர் தான் 77 ஜெயிக்கிறாங்க. 77 ஃபார்ம் ஆகுது கான்ஸ்டியூன்சி. 77, 80 அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ்ல 84 ஜெயிக்கிறாங்க. 89 மீண்டும் ராமலிங்கம். 91 காங்கிரஸ் எங்க ஜெயிக்கிறாங்க. 96 ராமலிங்கம். 2001, 2006 அந்த 2 தேர்தல்களில் தான் இங்க அதிமுக வெற்றி பெறுது. 11க்கு அப்புறம் இங்க வந்து கோவை செழியன் தொடர்ந்து 3 முறை இப்போ சிட்டிங் மினிஸ்டரா இருக்காரு. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. அவருக்கு வந்து தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காரு. ஸோ திமுக வந்து இங்க பாசிட்டிவா ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதி தான். இங்க வந்து நம்ம பாஸ்ட் எலெக்ஷன்ஸ் எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா 2011 எடுத்து பார்த்தோம்னா கோவை செழியன் வந்து இங்க 48% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. எதிர்த்தரப்புல அதிமுக வந்து இங்க அவங்களும் ரொம்ப க்ளோஸா தான் வந்து ஒரு சொல்றது ஒரு 2000 ஓட்டு உள்ளதான் அந்த வின்னிங் மார்ஜினே இருக்கு அதிமுக. 16 என்னன்னா கோவை செழியன் வந்து 42% ஓட்டு. இப்போ 48 எடுத்து 42% ஓட்டு ஜெயிக்கிறாரு. அதிமுக அந்த எலெக்ஷன்லயுமே ஒரு ரொம்ப க்ளோஸா ஒரு 500 ஓட்டு 500 ஓட்டு தான் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அவங்களும் 41% கிட்ட அப்படி ஜெயிக்கிறாங்க. ஸோ ரொம்ப அப்போ 2 வாட்டி க்ளோஸா இருந்திருக்கு. 21 என்ன ஆகுதுன்னா கோவை செழியன் மீண்டும் 48% எடுத்துடுறாரு. ஏன்னா இப்போ நீங்க 2014 என்ன இருக்குன்னா இப்போ மக்கள் நல கூட்டணியில கொஞ்சம் அந்த ஓட் ஸ்பிளிட் இருந்திருக்கு. அதனால 2014 இப்போ 22 மீண்டும் 48% போயிருக்காரு. அதிமுக வந்து அதே 42% அவங்களால இது பண்ண முடியல. அவங்க வாக்குல வந்து நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கொஞ்சம் இழந்திருக்காங்க. ஸோ அதுல ஒரு செட்பேக் இருக்கு. இவங்க முதல் 2 தேர்தலில் ஒரு சொற்ப வாக்குல ஜெயிச்சு கோவை செழியன் இதுல 10,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். 24 பார்லிமெண்ட் பார்த்தோன்னா இந்த தொகுதியில் வந்து மயிலாடுதுறை பார்லிமெண்ட் வரும். இதில் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வந்து கிட்டத்தட்ட 47% எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கோவை செழியன் எடுத்த ஓட்டு அளவு தான். அதிமுக வந்து 20% தான் எடுத்திருக்காங்க. பாமக ஒரு 21%. ஸோ அதிமுக பிஜேபி சேர்ந்தா அந்த காம்பினேஷன் ஓட்டு என்ன அப்படிதான் இருக்கு. 42 அந்த அளவுக்கு இருக்கு. நாம் தமிழர் வந்து ஒரு 10% கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ நாம் தமிழரோட குரோத் வந்து இங்க அதிமுக பெரிய இந்த தொகுதியில பெருசா சேலஞ்ச் இருக்கு. திமுக அவங்க பேஸ் ஓட்டு தக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இது வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்தாலும் நான் வந்து அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன். அதிமுகவுக்கு அந்த எந்த அளவுக்கு அவங்க கேண்டிடேட்ல ஒர்க் பண்ணி கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ்ல எப்படி இருக்கோ அதில் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த தொகுதி வந்து கோவை செழியனுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துருவேன். அமைச்சராக வேற இருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பெரிய பதவி. அதுவும் ஒரு பெரிய வேல்யூவாக தான் இருக்கும். அடுத்து கும்பகோணம் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா 1957 திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் சரி காங்கிரஸ் மசம் தான் எங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காங்கிரஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 71 வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 77 தான் முதல் முறை ஒரு இங்க திராவிட இயக்கத்தின் சார்பாக அதிமுக வெற்றி பெறுது 77 தேர்தலில். அதுக்கப்புறமும் 80, 84 காங்கிரஸ் பேஸ்ட் பேஷனா தான் இருக்கு. முதல் முறை இங்க 89 கோசிமணி வெற்றி பெறார். திமுக முன்னாள் ஒரு திமுகவில் இருக்க பழம்பெரும் தலைவர்களை கோசிமணி ஒருத்தர். அவர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் 8, 9 ஜெயிக்கிறார். அப்புறம் 91 அந்த வேவ் எலெக்ஷன்ல வந்து அதிமுக வெற்றி பெறாங்க.
96 அப்புறம் கோசி மணியசம் தான் இந்த தொகுதி வந்து 3 தேர்தல் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஜி அன்பழகன் அவர் 2011 அவர் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்க 3 தேர்தல. ஸோ இது திமுகவுக்கு வந்து 96 தொடர்ந்து இங்க திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட அவர் 30 ஆண்டு காலமா அங்க திமுக தான் இருக்கு. இங்க 2011 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2011 ஜி அன்பழகன் வந்து கிட்டத்தட்ட 49% ஓட்டு ஜெயிக்கிறாரு. 2வது இடத்துல அதிமுக அவங்க வந்து ஒரு 48% எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது க்ளோஸ் எலெக்ஷன், அது ஒரு 1200 ஓட்டு தான் வின்னிங் மார்ஜினே அது. அது அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தாலும் இந்த மார்ஜின் அவங்க ரொம்ப கம்மியா இருந்தது. அடுத்து 2016 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி அன்பழகன் 45% எடுத்திருக்காரு. அதிமுக வந்து அவங்க 42% 41% தான் எடுத்திருக்காங்க. அந்த தேர்தலில் பார்த்தாங்கன்னா இவங்க தேமுதிகவும் பாமகவும் தலா 8000 ஓட்டு எடுத்து அதிமுக ஓட்டு பிடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு அது அப்ராக்சிமேட்டா 4.5% ஓட்டுச்சுங்க. 2 பேர் 4.5% எடுத்து அதிமுக ஓட்டை பிடிச்சிருக்காங்க. அதனால அதிமுக வெற்றி பெறல. நாம் தமிழர்ல அப்போ சொற்பாக்கள் எடுத்து 2016 21 திரும்ப ஜி அன்பழகன் 49% எடுத்து ஓட்டு ஜெயிக்கிறாரு. ஸோ ஐடியலி இப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா திமுகவோட 45% இவங்க மக்கள் நல கூட்டணி ஓட்டு சேரும் 49 கரெக்டா வருது. அதிமுக அந்த மாதிரி பாமக கூட்டணி உள்ள வரும்போது இந்த 41 4 சேர்ப்பு 45 ரிவர்ஸ்ல போயிருக்கு. 37% தான் வந்திருக்கு. வெங்க இப்ப எல்லாம் போயிருக்குன்னா நாம் தமிழருக்கு பெருசா போயிருக்கு. நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியை படுத்துக்கிட்டோம்னா ஒரு நாம் தமிழர் இந்த தொகுதியில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 6.5% எடுத்திருக்காங்க. அப்புறம் அமமுக அவங்களும் ஒரு 3% அப்படி ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுக ஓட்டை கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி இவங்க திமுக வந்து இந்த மாதிரி வின்னிங் மார்ஜினே ஒரு 26,000 ஓட்டு வின்னிங் மார்ஜினே அவங்க இங்க ஜி அன்பழகன் வெற்றி பெறாரு. ஸோ இப்போ 24 பார்லிமெண்ட்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து 51% ஓட்டு எடுத்துடுறாங்க. அதிமுக வந்து 18% தான் எடுக்கிறாங்க. 2வது இடத்துல அப்ப இது வந்து மயிலாடுதுறை பார்லிமெண்ட். பாமக வந்து அவங்க 17% எடுத்துருக்கு. நாம் தமிழர் வந்து அதே 6.5% நாம் தமிழர் வந்து 11% போயிடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு கிட்ட நாம் தமிழர் எடுத்துடுறாங்க. ஸோ இதுல எப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அதிமுக பாமக சேர்ந்தாலே இங்க 35% ஓட்டு தான் வருது. பட் திமுக மார்ஜின் ஹெவியா இருக்குன்றதால திமுக அந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் ஜி அன்பழகன் கேண்டிடேட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இந்த தொகுதியும் திமுக வசம் தான் இருக்கும். அடுத்து பாபநாசம் தொகுதி. இந்த பாபநாசம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இது ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் பெல்ட். இதை திமுக கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி ஜெயிச்சாலும் பெரும்பாலும் காங்கிரஸ் தான் இருக்கு. காரணம் வந்து இங்க ஜி.கே. மூப்பனார் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் கொஞ்சம் உடையார் ஓட்டு வன்னியர் ஓட்டுலாம் எடுத்து கரெக்டா இருக்கு. இங்க வந்து வன்னியர் ஓட்டு அதிகமா இருக்கும் இந்த முக்குளத்தூர் ஓட்டு விட. ஸோ அந்த அடிப்படையில கொஞ்சம் இங்க காங்கிரஸ் டாமினன்ஸ் வந்து பாபநாசம் தொகுதி நல்லாவே இருக்கும். நீங்க வந்து ஆரம்ப முதல்ல பார்த்தீங்கன்னா 57, 62, 67 காங்கிரஸ் இதை ஜெயிச்சிருக்கு. 71 மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 80 மீண்டும் காங்கிரஸ் கைப்பற்றி தொடர்ந்து மீண்டும் காங்கிரஸ் இந்த தொகுதி கைப்பற்றி தொடர்ந்து அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஜி.கே. மூப்பனாரு 89 அவர் தான் இங்க ஜெயிச்சிருக்காரு. அப்படி ஒரு காங்கிரஸ் கோட்டையா இருந்த தொகுதி தான் இந்த பாபநாசம். இந்த கோட்டையை உடைத்து ஒரு திராவிட இயக்கத்துக்கு ஒரு லாங் டேர்ம் ஸ்டாண்டிங் உருவாக்குனது வந்து 2006 துரைக்கண்ணு, மறைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு வந்து அவர் வெற்றி பெற 2006 வெற்றி பெற 2006, 11, 16 3 முறை தொடர்ந்து அவர் வெற்றி பெறாரு. 20 அவர் கொரோனாவால் மறைந்தால் அவர் சன் போட்டியிட்ட தேர்தல் 21 அதுல வந்து திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி ஆனா உதயசூரியன் சிம்பல் தான் அது. அதுல அவங்க ஜெயிக்கிறாங்க. இங்க முஸ்லிம் பாப்புலேஷன் கொஞ்சம் அங்க இருக்கிறது வந்து திமுக ஃபேவரபிளா இருக்கு. ஸோ இப்போ வந்து 2011 என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2011 பார்த்தோம்னா இது வந்து அதிமுகவை சேர்ந்த துரைக்கு வந்து 53% ஓட்டு ஜெயிக்கிறாரு. எதிரணியில காங்கிரஸ் வேட்பாளர், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வந்து 42% ஓட்டு ஜெயிக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய மாற்றம் 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் துரைக்கண்ணு ஜெயிக்கிறாரு. 16 என்ன ஆகுது, துரைக்கண்ணு வந்து 45% எடுக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் அப்பவும் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா 31% எடுக்கிறாங்க. ஸோ 42, 31%. ஸோ அவங்க வாக்குல மக்கள் கூட்டணி பாமக போன்ற கட்சிகள்ல ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து
மெயினா வந்து என்னன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க தான் 10% ஓட்டு பிரிச்சுட்டாங்க. 18,000 ஓட்டு அவங்க எடுத்து பிரிச்சுட்டாங்க. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 4,000 ஓட்டு அவங்க எடுக்கிறாங்க. இது வந்து 2% ஓட்டு. இது அப்புறம் 2021 என்ன ஆகுதுன்னா 21 திமுக கூட்டணி ஜவஹர்லால் மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 44% ஓட்டு எடுக்கிறாரு. அதிமுகவில் இருந்து துரைக்கண்ணோட மகன் கண்டெஸ்ட் பண்ணி இன்ஃபேக்ட் இந்த தமாக ஓட்டு இருந்துமே அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியல. சிம்பத்தி இருந்துமே ஜெயிக்க முடியல. 36% ஓட்டு தான் அதிமுக அங்கே எடுக்குது. அதிமுக இங்க ஒரு டெல்டால கொஞ்சம் பலவீனமானதால 36% தான் எடுத்துக்கணும். ஐடியிலே அவங்க வெற்றி பெற்றிருக்கும் தொகுதி. கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெறுது. இதுல நாம் தமிழர் ஓட்டு வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுல 14,000 ஓட்டு எடுத்துடுறாங்க. 14,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களை விட அதிகமா வந்து அமமுக இங்க 19,000 ஓட்டு எடுத்து 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுதான் அதிமுக இங்க பலவீனப்படுத்திருக்கு. அது அந்த அமமுகவோட ஓட் ஸ்பிளிட் தான் இங்க அதிமுக பலவீனப்படுத்திருக்கு. இப்போ 2024 பார்லிமெண்ட்ல எப்படி போயிருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்னா காங்கிரஸ் வேட்பாளர் வந்து 52% போயிட்டாங்க. இதுவும் மயிலாடுதுறை பார்லிமெண்ட். அதிமுக வந்து 20% தான் வருது. பாமக வந்து 11% தான். அதிமுக பாமக சேர்ந்து 31% தான் வருது. இத்தனைக்கும் பாமக ஓட்டுல அமமுக ஓட்டு இருக்கு. ஆனா அமமுக ஓட்டு வந்து அப்படியே நாம் தமிழர் கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கு. நாம் தமிழர் வந்து 13% ஓட்டு எடுத்து மாதிரி ஏறிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் அங்கே அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த தேர்தல் இந்த தொகுதியை பொறுத்தவரை இது வந்து ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கே எட்ஜ் இருக்கு. ஏன்னா அதிமுகவில் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இஷ்யூஸே கொஞ்சம் இருக்குன்றதால கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. பட் நல்ல கேண்டிடேட் போட்டு அதிமுக ஒர்க் பண்ணா மேபி அந்த கெமிஸ்ட்ரி கொண்டு வரலாம். பிளஸ் இது யார் கண்டெஸ்ட் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குதா இல்லை அதனால திமுகவுக்கு இந்த தொகுதி நான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க 45% அவங்க கூட்டணி கட்சிக்கும் வச்சே நான் எடுத்திருக்காங்க. 52%. திமுகவுக்கு இந்த தொகுதி நான் கொடுத்துறேன். கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி. திருவையாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது வந்து இதுவும் ஒரு காங்கிரஸ் நோசம் தான் இருந்தது. பட் ஆனால் 62 இங்க திமுக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. 62, 67, 71 திமுக வெற்றி பெறுது. அப்புறம் அதிமுக ஆரம்பிச்சுன்னா அதிமுக ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கு. 80, 84 அந்த அதிமுக கூட்டணி இருந்ததால அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் அவங்க அதிமுக ஃபேவரபுளா இருக்கு. 89 திமுகவை சேர்ந்து சிட்டிங்க துரை சந்திரசேகர் அவர் ஜெயிக்கிறாரு. அப்புறம் அவர் தான் இப்ப 96 ஜெயிக்கிறாரு. 91 இந்த அலையில அதிமுக ஜெயிக்கிறாங்க. 2001 அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2006 அவர் தான் 2006 அவர் தான் ஜெயிக்கிறாரு. 11 வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணல, வேற கேண்டிடேட் திமுக கொடுத்தாலும் 11 அவர் அதிமுக ஜெயிக்குது. 16, 21 அவர் தான் துரை சந்திரசேகர் தான் ஜெயிக்கிறாரு. இங்க வந்து இப்ப 2011 ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா 2011 பார்த்தா அதிமுக சேர்ந்த ரத்தினசாமி அவர் வந்து 51% ஓட்டு எடுக்கிறாரு. திமுக வந்து அரங்கநாதன் ஒரு கேண்டிடேட் போடுறாங்க. அவங்க வந்து 44% தான். ஸோ இவர் துரை சந்திரசேகர் இல்லாத போது 44% இருக்காங்கன்னா திமுக ஸ்ட்ரக்சர் இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதிமுக வந்து கிட்டத்தட்ட 12,900 ஓட்டு எடுத்து டிஃபரன்ஸ் ஜெயிக்கிறாங்க. 16 துரை சந்திரசேகர் கண்டெஸ்ட் பண்றாரு. கிட்டத்தட்ட 50% திமுக ஓட்டு போயிடுது. அதிமுக ஓட்டு வந்து 51 43% வந்துடுது. இதுல நாம் தமிழர் கட்சி வந்து இதுல முதல் தேர்தலில் பெருசா அங்க ஓட்டு எடுக்கல. அதிமுக டிஃபரன்ஸே கிட்டத்தட்ட 14,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குன்னா மற்ற கட்சிகள் பெருசா ஸ்கோப் இல்லை. நாம் தமிழர் 2,000 ஓட்டு கம்மியாக தான் எடுத்து 1% கம்மியாக தான் இங்க எடுத்திருக்காங்க 2016. 21 என்ன இருக்குன்னா துரை சந்திரசேகர் வந்து கிட்டத்தட்ட 49%, அந்த 50% 1% குறைஞ்சு 49%. இவர் அதிமுக இங்க வந்து பாஜக கண்டெஸ்ட் பண்றாங்க. பாஜக இந்த தொகுதி வாங்கி கண்டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து 23% எடுத்திருக்காங்க. இங்க அமமுக வந்து இங்க கொஞ்சம் நல்ல அமமுக சேர்ந்த ரங்கநாதன் அவர் கொஞ்சம் இங்க இது இருக்கு. இங்க வந்து அமமுகவுக்கு வந்து இங்க 18% ஓட்டு அமமுக எடுத்ததால
திமுக வந்து ஒரு 50,000க்கு மேல் டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிக்கிறாங்க. இதுக்கு இப்போ நாம் தமிழர் வந்து இப்போ அவங்க 1,800 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுக்கு அவங்க ஜம்ப் ஆகிறாங்க. அதிமுகவோட பலவீனத்தில் நாம் தமிழர் பெனிஃபிட் ஆகிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7.5% ஓட்டு அவங்க ஸ்டேட் ஆவரேஜோட அதிகமாக எடுத்துருக்காங்க 2021. இப்போ 24 என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து தஞ்சாவூர் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும். தஞ்சாவூர் பார்லிமெண்ட் அதிமுக வந்து இதுல 16% எடுக்குது, பாஜக ஒரு 14%, திமுக இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53% அந்த ஒரு துரைச்சந்திரன் எடுத்த ஓட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக டிஃபரன்ஸே ஒரு 20% இருக்கு. பிளஸ் இந்த அமமுக ஓட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிமுக இங்க ஜம்ப் ஆவாங்க அது தெரியுது. ஏன்னா அதிமுக வந்து அதிமுக இன்க்ளூசிவ் அலையன்ஸ் வந்து இதுலயே பலவீனமா இருக்கு. அந்த 21 23% வந்திருக்கு அந்த அதிமுக இன்க்ளூசிவ் அலையன்ஸ். அவங்க ஓட் அப்படின்னா 7% ஓட்டு தனியா அடிக்கும்போது 7% கூடுதலா வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த 7% எடப்பாடியை ஏத்துக்காத ஓட்டர்ஸ். அவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. துரை சந்திரசேகர் தான் மீண்டும் போட்டியிடுவார். அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் இந்த தொகுதியில. அடுத்து தஞ்சாவூர் சீட்டு. தஞ்சாவூர் சீட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இது காங்கிரஸ் தான் இருந்து 57 பரிசுத்த நாடா இருந்தது. 62 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி வந்து இங்க கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறார் 62. அது என்னன்னா இப்போ 57 அப்போ திமுக முதல் முறை வெற்றி பெறும்போது 57 திமுக முதல் முறை சட்டமன்ற தேர்தல் போட்டிடும்போது 13 எம்எல்ஏக்கு ஜெயிச்சு வராங்க. அதுல இவர் ஒருத்தர் இவர் அப்ப குளித்தலையிலும் ஜெயிக்கிறாரு. காமராஜர் என்ன பண்றாருன்னா அந்த 13 பேரும் மீண்டும் ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக டார்கெட் பண்ணி அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த தொகுதியில் தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ தேர்தல் யுகத்தை அவங்க வைக்கிறாரு. அதுல வந்து அண்ணாவே தோற்றுறாரு. ஆனா கலைஞர் தான் அந்த 13 பேர்ல வெற்றி பெற்று வந்தார். 62 தஞ்சாவூர்ல இருந்து ஜெயிச்சு வந்தார். அப்புறம் 67 மீண்டும் இவங்க பரிசுத்த நாடா ஜெயிக்கிறாங்க. இவங்க ஓகே. அப்புறம் 71 அப்புறம் தொடர்ந்து 3 முறை திமுக வெற்றி பெறாங்க. 71, 77, 80. 84 அந்த இந்திரா காந்தி மறைந்த அலையில காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. 89 வந்து மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. 91 எஸ்டி சோமசுந்தரம் ஜெயிக்கிறாரு. 96 திமுக சேர்ந்த உதயதுல்லா மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அவர் தான் 2001, 6 தொடர்ந்து 3 முறை உதய அப்துல்லா ஜெயிச்சிட்டு வர்றாரு. 2011 அதிமுக சேர்ந்த ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க. டைரக்டா அதிமுக ஜெயிச்சது வந்து 2001 தான் முதல் முறை தஞ்சாவூர்ல. அவர் அதுக்கப்புறம் 16 மீண்டும் ரங்கநாதன் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பை எலெக்ஷன்ல ஸ்பிட் போனோம்னா அதுக்கப்புறம் நீலமேகம்ன்ற ஒரு கேண்டிடேட் அவங்க ஜெயிக்கிறாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினா திமுக வந்து எந்த கேஸ்ட்ல கேண்டிடேட் போட்டாலும் அந்த திமுக ஸ்ட்ரக்சர் ஓட்டு வரும். ஏன்னா இங்க வந்து பார்ட்டி லைன்ஸ்லாம் இங்க ஓட்டுன்றதால அந்த அளவுக்கு திமுகவோட கட்டமைப்பு தஞ்சாவூர்ல சொன்னாங்க. 2016 அவங்க வெற்றி பெற்றுக்கலாம். அந்த கவுண்டர்மேண்ட் எலெக்ஷன் கவுண்டர்மேண்ட் ஆனதான் அவங்க வந்து அதிமுக வெற்றி பெறுது. இங்க வந்து இப்போ 2011 ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2011 பார்த்தோம்னா அதிமுக சேர்ந்த ரங்கசாமி வந்து 51% ஓட்டு எடுக்கிறாரு. அப்போ திமுக சேர்ந்த உதய அப்துல்லா அவர் வந்து 46% ஓட்டு எடுக்கிறாங்க. 19 என்னன்னா 19 வந்து சரி 2016 என்ன ஆச்சுன்னா இது வந்து இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் பார்த்துட்டோம்னா அவங்க வந்து ரங்கசாமி தான் மீண்டும் இங்க 56.8% ஓட்டு எடுக்கிறாரு. திமுக சேர்ந்த அஞ்சுகம் பூபதி 41% எடுக்கிறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் 56 எடுக்கிறாங்க. இதே பொது தேர்தல்லாம் இந்த ட்ரெண்ட் மாறி இருக்கும். இப்போ வந்து நீங்க 21 தேர்தல் எப்படி பார்த்தீங்கன்னா இப்ப நீலமேகம் அவர் வந்து 53% எடுக்கிறார். திமுக பொது தேர்தல் வருஷத்துக்கு 53% எடுத்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட 30% குறைவாக எடுக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியா. நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட இங்க 17,300 ஓட்டு எடுத்திருக்காரு. 9% ஓட்டு எடுத்திருக்காரு. 16 பார்த்தா நாம் தமிழர் வந்து அதே 2000 கம்மியா தான் நம்ம இங்க பார்த்த மாதிரி நம்ம திருவையாறுல பார்த்த மாதிரி 2000 கம்மியா தான் ஓட்டு இருந்துச்சு. 1% கம்மியா தான் ஓட்டுங்க. இப்போ நம்ம 24 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24 வந்து திமுக வந்து 55% எடுத்திருக்காங்க. அப்ப 56%. தேமுதிக அதிமுக கூட்டணியில அவங்க 14%.
பாஜக இது 16%, கொஞ்சம் அர்பன் சைட்ல பாஜக 16% எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக சேரும்போது 21 எடுத்த ஓட்டு வந்து ஆல்மோஸ்ட் வருது, அதே நம்பர் வருது. நாம் தமிழருக்கு வந்து இப்போ இன்னும் ஃபர்தர் கொஞ்சம் வளர்ந்து இங்க 12,200 இன்னும் கொஞ்சம் நாம் தமிழர் வந்து அப்பத்துலயும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து 20,000 ஓட்டு டச் பண்ணிருக்காங்க. அது 12% ஓட்டு போயிருக்கு நாம் தமிழருக்கும். ஸோ நாம் தமிழருக்கும் இங்க பார்லிமெண்ட்லயும் இங்க நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா திமுகவுக்கும் ரெண்டாவது கட்சிகள் டிஃபரன்ஸ் தான். அதிமுக கம்பைன் ஓட்டு 30% இருந்தால அவங்களோட 20% ஓட்டு மேக்கப் பண்ண முடியல. நாம் தமிழர் ஓட் ஸ்பிட்டா இருக்கு. இங்க வந்து விஜய்க்கு அர்பன் ஸ்டேட்னு விஜய் கொஞ்சம் ஓட் ஸ்பிட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அதிமுகவுக்கு வந்து இங்க கொஞ்சம் சிக்கல் தான் இருக்கு. மீண்டும் இங்க திமுக தான் வெற்றி பெறும். அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்தவரை அது ஒன்ஸ் டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டர் தான் இருந்து திமுகவை சேர்ந்த எல் கணேசன், இப்ப பாஜக எல் கணேசன் அவர் வந்து மதிமுக அப்புறம் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அவர் தான் எங்க ஆரம்ப காலத்துல இங்க கண்டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த 67, 71 எல்லாம் அவர் தான் இருந்தாரு. அப்புறம் 77 திமுக ஜெயிக்கிறாங்க. 80 காங்கிரஸ், அந்த திமுக அணி 80 வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 84 தான் ஃபர்ஸ்ட் இங்க அதிமுக முதல் முறை ஜெயிக்கிறாங்க. 89 மீண்டும் எல் கணேசன் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 91 ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அழகு திருநாவுக்கரசு ஜெயிக்கிறாரு. அப்புறம் 96 அந்த திமுக அவங்க திமுக ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 இவர் வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறார். ஒருத்தரோட வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற வைத்தியலிங்கம் ஜெயிக்கிறார். 2001, 2006, 11 அவர் தான் ஜெயிக்கிறார். 16 வந்து ராமச்சந்திரன் ஒரு கேண்டிடேட் போட்டு டிஎம்கே இதில் ஒரு கொஞ்சம் தோக்கடிச்சே தீரணுன்றதுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணி நல்லா தோக்கடிச்சாங்க. அவர் மட்டும் அவர் 2016 ஜெயிச்சிருந்தாருன்னா ஒருவேளை ஜெயலலிதா மாதிரி கூட அவரோட முதலமைச்சர் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தார் அவர். அப்புறம் 21 வந்து திரும்ப வைத்தியலிங்கம் ஒரு ஹார்ட் ஃபைட் கொடுத்து அவரை எப்படியோ இல்லை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்டென்சிவா கொஞ்சம் ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து 21 ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம 2011 நம்ம எடுத்து பார்ப்போம். 2011 வைத்தியலிங்கம் வந்து கிட்டத்தட்ட 58% ஓட்டு எடுத்துருக்காரு. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ரெண்டாவது திமுக வந்து அவங்க 37% இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 95% ஓட்டு வந்து இந்த 2 அணிக்குள்ளதான் இங்க இருக்கு. இந்த போல்ரைஸ்டான சீட் தான் அது. 16 ராமச்சந்திரன் வந்து அவர் 47% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல வந்து வைத்தியலிங்கம் வந்து 45% ஓட்டு எடுக்கிறாரு. ஒரு சின்ன மார்ஜின்ல தான் அவங்க தோக்குறீங்க. இது தேமுதிகவோட ஓட் ஸ்பிளிட் வந்து கொஞ்சம் அவங்க 6000 ஓட் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறாங்க. 3.5% ஓட்டு. நாம் தமிழரும் ஒரு அதே நம்ம தஞ்சாவூர்ல பார்த்தோம்னா 2000 ஓட்டுக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க 16ல பாத்தீங்கன்னா திமுக வின்னிங் மார்ஜினே 3500 ஓட்டு ஒரு சின்ன ஸ்லிம் மார்ஜினில் ஜெயிச்சிட்டாங்க. 21 என்ன இருக்குன்னா வைத்தியலிங்கம் ஒர்க் அவுட் பண்ணி 47% ஓட்டு எடுத்துட்டாங்க. திமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அந்த 47 கொஞ்சம் ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு. காரணம் என்னன்னா அமமுக ஓட் ஸ்பிளிட். அமமுக தனிச்சு நின்று 13% ஓட்டு ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் ராமச்சந்திரன் கொஞ்சம் பலவீனமானது. அவரால் வைத்தியலிங்கத்தை அவரால் மீண்டும் வெற்றி பெற முடியல. இல்லாட்டி அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார். அமமுக ஓட் ஸ்பிளிட் நோட் நடக்கிறாங்கன்னா நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில வந்து ஒரு 9500 ஓட்டு. ஸோ இங்க நீங்க டெல்டா பொதுவாக ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா டெல்டால இப்ப இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை இவங்க வந்து திமுக வர்சஸ் காங்கிரஸ் தான் ஆரம்ப காலத்தில் ஃபைட் இருக்கு. அதிமுக எங்கெங்கெல்லாம் எமர்ஜி ஆயிருக்குன்னா எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல லோக்கல் லீடர்ஷிப் இருக்கு அங்கெல்லாம் அதிமுக எமர்ஜி. துரைக்கண்ணு ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா எமர்ஜி இருக்காங்க. நாம் தமிழர் ரோலும் எப்படி இருக்குன்னா நாம் தமிழர் வந்து அதிமுக பலவீனமா இருக்கிறதுல அமமுக பலவீனமா இருக்கிறதுல நாம் தமிழர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா 10,000 ஓட்டு மேல போய் எமர்ஜி இருக்கு. இங்க அமமுக ஒரு ப்ராப்பர் ஃபைட்டு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அங்க இங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து இந்த இடத்துல தொகுதியில் 48% ஓட்டு இருக்கும். மற்ற எல்லா தஞ்சாவூர் தொகுதியோட இது கொஞ்சம் குறைவு தாங்க, 48%. பாஜக அவங்க வந்து அவங்க 18% இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் தினகரனோட இன்ஃப்ளூயன்ஸு. ஒரு தேமுதிக அதிமுக ஓட்டுல 14% ஓட்டு எடுக்கிறாங்க. இது இல்லாமல் நாம் தமிழர் வந்து 12%. அவங்க வந்து போன 4.5% இருந்து 12% நாம் தமிழர் பெரிய ஜம்ப். ஏன்னா அந்த தினகரன் ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழருக்கு வந்துருக்கு. இதுதான் மெயின். பாஜக கூட்டணி பிடிக்காதால இப்போ தினகரன் ஓட்டுல ஒரு பகுதி இங்கேயும் பாஜக வசமும் இருக்கு. இது வந்து என்னன்னா அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ரொம்ப ரொம்ப குறைவு.
ஸோ அதிமுக இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது ரூல்ட் அவுட். யார் இங்க இது திமுக ஃபாலோ பண்ணிக்கிறாரா? திமுக வந்து ஓபிஎஸ் அழைத்து வைத்தியலிங்கத்தை நிற்க வைக்கிறாங்களா அப்படின்ற அதுவும் வந்து இல்லை வைத்தியலிங்கமே அமமுக ஒரு தனியா ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கிரேயா இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டிஎம்கே நம்ம இதாக நிற்கிறோம். எந்த ரூபத்தில் வைத்தியலிங்கம் கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. அவர் எப்படி எந்த ரூபத்தில் நம்ம தேர்தல் நேரத்தில் தெரியும், அதை பேஸ் பண்ணி தானே இருக்கும். பட் அதிமுகவை பொறுத்தவரை வைத்தியலிங்கத்தில் இல்லாமல் இங்க தொகுதி உள்ளே போக முடியாது. இது ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே தான் ஒத்தனாலும். அடுத்து பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை இங்க திமுக இந்த பகுதி கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி வீக்கான ஒரு தொகுதி இது. ஆக்சுவலி 62லயே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் 67, 71, 27ல இங்க ஃபர்ஸ்ட் பிரஜா சோசியலிஸ்ட் வந்து இவர் மாரிமுத்து ஜெயிக்கிறாரு. 77 காங்கிரஸ்ல போய் ஜெயிக்கிறாரு. அப்புறம் எஸ்டிஎஸ் அவர் வந்து அதிமுக அணிலிருந்து அவர் ஜெயிக்கிறாரு 80ல. அப்புறம் 80-84 அதிமுக நாசம் இருக்கு எஸ்டிஎஸ் அவரோட இதால. 89ல வந்து திமுக வெற்றி பெறாங்க. அப்புறம் 91ல மீண்டும் அதிமுக, 96ல திமுக. அதுக்கப்புறம் வந்து 2001க்கு அப்புறம் இது மீண்டும் காங்கிரஸ். என்ஆர் ரங்கராஜன் அவர் வந்து காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் போயிட்டாரு. அவர் கீழே இருக்கு. 2011ல கூட திமுக கூட்டணியில திமுக தோக்கும் போது கூட இங்க என்ஆர் ரங்கராஜன் வந்து இங்க வெற்றி பெற்றிருக்காரு. அப்புறம் 16ல அதிமுக வெற்றி பெறாங்க. அப்புறம் 21ல திமுக இந்த தொகுதியை கைப்பற்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 11ல என்ன இருக்குன்னு வச்சு பார்ப்போம். 2011 எடுத்துட்டாங்கன்னா என்ஆர் ரங்கராஜன் வந்து கிட்டத்தட்ட 38% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல தேமுதிக இங்க 32% எடுக்கிறாங்க. இதுல வந்து இண்டிபெண்டன்ட் ஒருத்தர் யோகநாதன் இண்டிபெண்டன்ட் அவர் வந்து 22,000 ஓட்டு எடுக்கிறதால தான் அதிமுக இங்க வெற்றி பெறுது. 38% ஓட்டு எடுத்துறாங்க. என்ஆர் ரங்கராஜன் வெற்றி பெறாரு. அடுத்து 2016ல வந்து அதிமுக சேர்ந்த சேகர் வந்து அங்க 70,000க்கு மேல ஓட்டு எடுக்கிறாரு. 43% எடுக்கிறாரு. 43% எடுக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் திமுக அணியில மகேந்திரன் அப்புறம் என்ஆர் ரங்கராஜன் வந்து தமாக போனதால காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ற அவங்க 36% எடுக்கிறாங்க. இவர் வந்து தேமுதிக கண்டெஸ்ட் பண்ணது, அவர் தமாக கண்டெஸ்ட் பண்ணல. அவங்க ஒரு 16,000 ஓட்டு அவங்க எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7% கிட்ட ஓட்டு எடுக்காங்க. அதனால அது வந்து காங்கிரஸ் ஓட்டு பிரிச்சிடுறாங்க. பாஜகவுக்கு அவங்களும் இந்த கருப்பு முருகானந்தம் கண்டெஸ்ட் பண்றாரு. அவரும் இங்க கொஞ்சம் ஹோல்டு இருக்கு. 16,000 ஓட்டு அவருக்கு, அவரும் 6% ஓட்டு 2016 எடுக்கிறாரு. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 3,000 ஓட்டு கிட்ட எடுக்கிறாங்க. 2,900 ஒண்ணுமோ. அவங்க வந்து 2% நாம் தமிழர் எடுக்கிறாங்க. ஸோ அதிமுக வந்து இங்க 12,000 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க. 21ல என்ன ஆகுதுன்னா, அந்த பாஜக ஓட்டு ஃபர்ஸ்ட் அதிமுக டிரான்ஸ்பர் ஆயிருக்கான்னா அதுவே ஆகல. அதிமுக வந்து எவ்வளோ இப்போ 42, இவர் 7 கேட்டு 50% டேரக்ட்ல வரணும். ஆனா அவங்க வந்து 22% தான் வந்திருக்கு. காரணம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெளில போயிருக்கு. இண்டிபெண்டன்ட் ஒருத்தர் வந்து 23,000 ஓட்டு எடுத்திருக்காரு. 10% ஓட்டு ஸ்பிளிட் பண்ணிருக்காரு. திமுக வந்து 32% ஓட்டு எடுத்து இங்க ஜெயிச்சுட்டாங்க. 33% 4 முனை போட்டி போயிருக்கு. நாம் தமிழரும் வந்து ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 4.5% எடுத்திருக்காங்க. அமமுக பட் இண்டிபெண்டன்ட் ஒருத்தர் எடுத்து 10% ஓட்டு தான் டிசைடிங் ஆயிருக்கு. திமுக ஒரு 25,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க. திமுக தான் இருக்கிறதுலே பெரிய மார்ஜின் 32%. ஒருவேளை ஐடியலி அதிமுக வெற்றி பெற்றிருக்கணும் 21ல, அந்த இது நடக்காம இருந்தா, ஓட் ஸ்பிளிட் நடக்காம இருந்தா. நாம் தமிழர் வந்து இங்க 4.5% இழந்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 பார்லிமெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல வந்து இங்க வந்து தேமுதிக பல 20% கிட்ட எடுத்திருக்காரு. திமுக இங்க 47% மேல எடுத்திருக்காங்க. அப்புறம் பாஜக கருப்பு முருகானந்தம் அவரும் இங்க 19% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்க ஒரு 8.5% அவங்க டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதின்றது ரொம்ப இதுவும் ஒருத்தநாடு மாதிரி யார் எப்படி வரும்ன்றது கொஞ்சம் டஃப்பான காலாக தான் இருக்கும். எனக்கு தெரிந்து பாஜக இங்க கரெக்டா கண்டெஸ்ட் பண்ணி ஏடிஎம்கே பிஜேபி ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்தாங்கன்னா
பாஜக இங்கே வெற்றி பெறலாம். ஏன்னா திமுக லாஸ்ட் வின்னிங் மார்ஜினே கொஞ்சம் கம்மியா இருக்குத. இங்க பாஜக ஒரு ஸ்மால் எட்ஜ் நான் கொடுக்குறேன். பட் இது அகைன் கேண்டிடேட்ஸ் எப்படி வரும் அப்படின்றத நான் வந்து, ஏன்னா அதிமுக பாஜக ஓட் டிரான்ஸ்ஃபர் கிட்டத்தட்ட 40% இருக்கு. திமுக அந்த 47 மெயின்டைன் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் இறங்கினா கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி திமுக எப்படி கேண்டிடேட் அவங்க இது போடுறாங்க தெரியல. நான் ஒரு சின்ன எட்ஜ் நான் பாஜக கொடுக்குறேன். அடுத்து பெராவரணி தொகுதி. பெராவரணி தொகுதி வந்து இங்க வந்து திமுக இங்க சுத்தமா ஸ்ட்ரக்சரலி ஒரு வீக்கா இருக்கிற ஒரு தொகுதின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க 67ல ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திமுக வெற்றி பெறவே இல்லை. கடைசி 21 ஜெயிக்கிறாங்க. இடைப்பட்ட காலத்துல காங்கிரஸும் அதிமுக மாறி மாறி ஜெயிக்கிறாங்க. அதிமுக சேர்ந்த எம்ஆர் கோவிந்தன் வந்து 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார். 77, 80, 84. அப்புறம் காங்கிரஸ் வந்து 89, 91, 96ல காங்கிரஸ் அவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. அது 96ல காங்கிரஸ்னா தமிழ் மாநில காங்கிரஸ். அப்புறம் 2001, 2006ல ஒரு காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. 2011ல அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன் அவர் இங்க தேமுதிக வெற்றி பெறாரு. 16ல அதிமுக ஜெயிக்கிறாங்க. 21ல இங்க திமுக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 11ல எப்படி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அருண் பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட 36.5% ஓட்டிங் எடுக்கிறாரு. காங்கிரஸ் இந்த பட்டுக்கோட்டையில போட்டிட்ட மகேந்திரன் வந்து இங்க கண்டெஸ்ட் பண்றாரு. அவங்க 32% ஓட்டு எடுக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்ட் ஒரு திருஞான சம்பந்தம் என்று அவங்க 25,000 ஓட்டு அவங்க எடுக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டா ஒருத்தர். அடுத்து வந்து 2016ல எடுத்து பார்த்தோம்னா, எங்க அதிமுகவை சேர்ந்த கோவிந்தரசு வந்து இவங்க 46% எடுக்கிறாங்க. திமுக கண்டெஸ்ட் பண்றாங்க 45%, ஒரு ரொம்ப க்ளோஸா வந்து தோக்குறாங்க 45%. சிபிஐ ஒரு 5,000 ஓட்டு எடுத்து 3.5% அந்த மக்கள் நல கூட்டணி எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு 4,500 ஓட்டு இங்க இருக்கு. நாம் தமிழர் இங்க ஒரு 1,500 ஓட்டு எடுத்து 1% கம்மியா 2016 இருக்கிறாங்க. 21ல என்ன ஆகுதுன்னா, திமுக வந்து 52% ஓட்டு எடுத்து மேல ஜெயிச்சிடுறாங்க. இவங்க அதிமுகவை சேர்ந்து திருஞான சம்பந்தம் அது இண்டிபெண்டா ஃபர்ஸ்ட் 11ல கண்டெஸ்ட் பண்ணல. அவர் அதிமுக வர்றாரு. அவர் வந்து 38% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12,000 ஓட்டு எடுத்து 7% ஓட்டு எடுத்துடுறாங்க. இது வந்து 2021ல. பார்லிமெண்ட் என்ன ஆகுதுன்னா, தேமுதிக இங்க 24% எடுக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் வீக்கர் கான்ஸ்டிடுவன்சின்றதால அவங்க மற்ற எல்லா தொகுதியிலும் இங்க கம்மி தான் 42% எடுத்திருக்காங்க. இவங்க பாஜக இங்க வந்து அவங்க கருப்பு முருகானந்தம் இங்க 18% எடுத்திருக்காரு. ஸோ 2 பேர் சேர்ந்து வரும்போது கிட்டத்தட்ட 42% வருது. இவர் நாம் தமிழர் அவங்க ஒரு 12% ஓட்டு 18,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அகெயின் மற்ற ஒருத்தநாடு இந்த தொகுதியில பார்க்கும்போது பட்டுக்கோட்டை இது கொஞ்சம் டச் அண்ட் கோ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு டைட்டா தான் இருக்கும் எப்படி கேண்டிடேட் போடுன்னு. திமுக அந்த அசோக் குமாரோட கெப்பாசிட்டி அவரோட வின்னிங் இது ஃபர்ஸ்ட் 52% திமுக ஸ்ட்ரக்சரே இல்லாத தொகுதியில ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நான் வந்து அவரும் தொகுதி நல்ல பேர் இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதனால நான் திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்குறேன். பட் ரொம்ப டஃப் ஃபைட்டா அந்த தொகுதி இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்கள் சொன்னீங்க. அந்த 8 சட்டமன்ற தொகுதிகள் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. 2021 சட்டமன்ற தேர்தலுடைய கள நிலவரமா என்ன இருந்தது தேர்தல் முடிவா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரத்தநாடுல மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. மீதமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள்ல திமுக அங்க வச்சிருக்காங்க. ஆனா இப்பொழுது பார்க்கும்போது 2026ல் பட்டுக்கோட்டை மட்டும் பாஜகவிற்கு ஒரு எட்ஜ் கொடுத்திருக்கீங்க. மீதமுள்ள சட்டமன்ற தொகுதிகள் அனைத்தும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா சொல்லியிருக்கீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.